ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புதிய அறிவிப்புகள் அனைவருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தகவல்கள் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன புதிய மாற்றங்கள் வெளியாகி இருக்கு, ஆதார் அட்டைக்கு என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரையும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். கவர்மெண்ட்ல போயிட்டு ஒரு ஜாப் வாங்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ ஆதார் அட்டை ஒரு மிக மிக முக்கியமான அடையாள ஆவணமா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் 3 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய திருத்தங்களான பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே நம்ம இ-சேவை மையம் போயிட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இவை அனைத்தையுமே நீங்க ஆன்லைன் மூலமாவே ஈஸியா அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆன்லைன் மூலமா அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதற்கு மேல அனைத்துமே ஆதார் ஆப் மூலமாகவோ இணையதளம் மூலமாகவோ நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது அறிவிப்பா நவம்பர் 1 முதல் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் நம்பர் இதெல்லாம் இ-சேவை மையம் போயிட்டு மாத்துறீங்க அப்படின்னா 50 ரூபாய் அப்படிங்கிறது வசூலிக்கப்பட்டுச்சு. 50 ரூபாயில இருந்து 75 ரூபாவாக கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுவே பயோமெட்ரிக் அப்டேட், ஃபிங்கர் பிரிண்ட், கண் கருவிழி, கைரேகை இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 125 ரூபாவாக கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இது இ-சேவை மையத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். ஆன்லைன் மூலமா நீங்க இலவசமாகவே உங்களோட திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஆதார் ஆப் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஆப் இன்னுமே சில அப்டேட் கொண்டு வர போறாங்க. இப்போ புதிய ஒரு ஆதார் ஆப்பா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புதிய ஆதார் ஆப்ல நீங்க என்ன பண்ணலாம், என்னென்ன சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அந்த ஒரே ஆப்ல 5 ஆதார் நம்பர்களை உங்களால சேர்க்க முடியும். ஒரே ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது மினிமம் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபேஸ் ஸ்கேன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறனால இனிமே பெயர், பிறந்த தேதி, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களால் ஈஸியாக அந்த ஆப் மூலமாகவே பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை நீங்கள் ஆன்லைன்லையுமே யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைனில் இருக்கும்போது டேட்டா இல்லாத போதும் நீங்கள் ஆதார் விவரங்களை அணுகிற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே நீங்க ஆதாரை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுல 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களோட பெயர் மற்றும் அந்த 12 டிஜிட் நம்பர்ல லாஸ்ட் 4
ஷேடான மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக அனுப்புறதையும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து எல்லாமே தெரிகிற மாதிரியான ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவை அனைத்தும் தான் ஆதார் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான புதிய அறிவிப்புகள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை நீங்கள் பயன்படுத்தி பயனடையலாம். ஆதார் அட்டைக்கு UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அப்பப்போ புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறனால இதெல்லாம் வந்து தவிர்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ புதிய அப்டேட் அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பால் ஆதார் அட்டை அப்படின்றது 5 வயதிற்குள் உட்பட்ட குழந்தைகள் வந்து, அதுக்கப்புறம் 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நாம் வந்து கண் கருவிழி ரேகை கைரேகை வந்து இது ரெண்டத்தையும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆதார் அட்டையில். இதற்கு மேலே 5 to 7 வயசு வரை தான் இலவசம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய அறிவிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு 5 முதல் 17 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா வருகின்ற அடுத்த வருடம் அக்டோபர் 1, 2026 வரையுமே இலவசம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இ-சேவை மையம் போயிட்டு குழந்தைக்குன்னு சொல்லிட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்களோட கை ரேகை கண் கருவிழி ரேகை வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுமானது தான். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது ஆதார் அட்டையில் நம்ம ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒன்று ஆன்லைன் மூலமாக திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளலாம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இ-சேவை மூலமாக போயிட்டு திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளலாம். இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டணமுமே வந்து கிடையாது. வருகின்ற ஜூன் மாதம் 2026 வரையுமே இலவசம் அப்படின்றதையும் இப்போ சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு அப்டேட்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஆதாருக்குன்னு அஃபிஷியலாக ஒரு ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப்லேயே இனிமேல் நீங்கள் ஆதார் அட்டையோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுல இருந்து மொபைல் நம்பர் மாற்றம் செய்கிறது இது எல்லாமே வந்து செய்ய முடியும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ புதுசாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க இந்த ஒரு அப்டேட்டையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.